News First, Prime Time, Sunrise. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று பாராளுமன்றத்தில். நேபாளத்தில் ஏற்பட்ட பாரிய பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2500ஆக அதிகரிப்பு. நேபாளத்தில் ஏற்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு 200 தாதியர்கள் தயார் நிலையில். இனி விரிவான செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தினை நிறைவேற்றுவதை நோக்காக கொண்டு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பு தீர்மானித்துள்ளது. பொரலேக் கொட்டா வீதியில் உள்ள பேராசிரியர் NM பெரேராவின் உருவச்சிலைக்கு அருகில் இன்று காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மாதுலு வாவல சோபித தேரர் தெரிவித்துள்ளார். 19வது அரசியல் அமைப்புக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் இதன்போது வேண்டுகோள் விடுப்பதாக மாதுலுவாவே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர சதுக்கம் வரை பேரணியாக சென்று அங்கு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது அனைத்து மதகுருமார்களும் பொதுமக்களும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மாதுலுவாவே சோபித தேரர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பாவதற்காக 200 தாதியர்கள் பயணமாக உள்ளதாக தாதியர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிகளவானவர்கள் தேவை என பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதற்காக வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் சேவையை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. வைத்திய சேவையை வழங்குவதற்கு முன்வரும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் பிரதமர் செயலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதேவேளை தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நேபாளத்திற்கு செல்வதற்கு 100 தாதியர்கள் தயாராக உள்ளதாக அரசு தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன்ரத்ன பிரிய குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு போதுமான அளவு வைத்தியர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரி சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நவீன் டிசோய்சா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் சாம்பவி. நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இந்த மழையானது பின்னர் மேற்கு வடமேற்கு கரையோர பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து வீசும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் அமையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்றின் வேகம் சற்று அதிகமானதாகவும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக இருக்காது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மனத்தியாளர் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.